வணக்கத்துடன் இன்பா டாக்ஸ். தமிழக அரசியல் களத்தில் இப்பொழுது மிக மிக பெரிய பரபரப்புகள் எல்லாம் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்திகள் என்னவென்றால், சீமான் அவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் உடனடியாக காவல்துறை அவரை விடுதலை செய்து விட்டது என்கின்ற ஒரு செய்தி ஓடிக்கொண்டிருக்கிறது. போராட்ட களத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஊழியர்களை சந்திக்க சென்ற சீமான் அவர்களை ஊழியர்களே போராட்ட களத்தில் அவர்கள் அனுமதி இல்லாமல் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையை காவல்துறை எடுத்துக்கொண்டிருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் நீங்கள் அவர்களை சந்திக்க செல்வதற்கு அனுமதிக்க முடியாது என்று காவல்துறை சீமான் அவர்களிடம் சொல்ல, சீமான் அவர்கள் அதற்கு உடன்படாத காரணத்தினால் சீமான் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தியும், மறுநிமிடமே அவர் விடுதலை செய்யப்பட்டு விட்டார் என்கின்ற செய்தியும் வருகின்றன. அப்படி என்றால் அவர் அனுமதி இல்லாமல் சென்றார், அதனால் அவர் அங்கிருந்து அப்புறப்படுத்தி வேறொரு இடத்தில் விட்டுவிட்டார்கள் என்கின்ற கோணத்தில் பார்க்க முடிகின்றது. இரண்டாவது ஒரு விடயம் திமுகவை மையப்படுத்திய செய்தி. திமுகவை மையப்படுத்திய செய்தி என்கின்ற பொழுது, தற்பொழுது உள்ள சூழலில் தேர்தல் களத்தை நோக்கி ஒவ்வொரு கட்சிகளும் தயாராகி கொண்டிருக்கின்றன. திமுகவும் ஏறக்குறைய இந்த ஆட்சியை எப்படியாவது தொடர்ந்து விட வேண்டும் என்கின்ற முனைப்பில் மிக தெளிவாக தங்களுடைய படைபலங்களை இறக்கிவிட்டு பணபலத்தோடு அவர்கள் களத்தில் காய் நகர்த்தி கொண்டு இருக்கின்றார்கள். அதற்கான அமைப்புகள் அவர்களால் உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. ஆனால் இம்முறை திமுக ஆட்சியை பிடிக்குமா என்பது கேள்விக்கணைகள் தான் என்கின்ற ஒரு பரவலான பேச்சு மக்கள் மன்றத்திலே இருந்து கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில்தான் கனிமொழி அவர்களுக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் சபரீஷன் அவர்களுக்கும் இடையே ஒரு முறுகல் நிலை நீடிக்கிறது என்கின்ற செய்தி இப்பொழுது வர தொடங்கி இருக்கிறது. எப்படி நாம் தமிழர் இயக்கத்தில் 234 தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்கு வேட்பாளர்கள் தயார் செய்யப்பட்டு விட்டார்கள் என்கின்ற செய்தி வருகின்ற அதே வேளையில், பல வேட்பாளர்கள் தோற்பதற்காகவே நாம் ஏன் தேர்தலில் நிற்க வேண்டும் என்று அவர்கள் ஒதுங்கி நிற்கக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு விமர்சனம் வருகின்றன. அப்படி என்றால் நாம் வெற்றி பெற மாட்டோம் என்பது தெரிந்து ஒவ்வொரு முறையும் தேர்தல் களத்தில் நாம் ஏன் நிற்க வேண்டும் என்கின்ற கேள்வி தாவேகா தொண்டர்கள், அதாவது இந்த வேட்பாளர்கள் மத்தியில் எழும்பி இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி இப்பொழுது அரசு புரசலாக வர தொடங்கி இருக்கிறது. இப்பொழுது திமுகவை மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது தென்மண்டல பொறுப்பாளராக கனிமொழியை நியமித்திருக்கிறார்கள். அங்கு 22 அந்த தொகுதிகள் இருக்கின்றது. இந்த 22 தொகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சந்தித்து பேசி எப்படியாவது இம்முறை கண்டிப்பாக திமுகவிற்கு அதிக தொகுதிகளை நாம் பெற்றுவிட வேண்டும், வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதில் கனிமொழி அவர்கள் தீவிரமாக களத்தில் இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கின்றார். ராதாபுரம் தொகுதியில் அப்பாவு அவர்களையும் அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் கிரஹாம்பெல் என்பவருக்கு இருவருக்கும் இடையே ஒரு பெரிய மோதல் இருக்கிறது. இந்த இருவரையுமே சந்தித்து பேசி கனிமொழி அவர்கள் நீங்கள் உடன்பட்டு பயணிக்க வேண்டும் என்று சொன்னதின் அடிப்படையில் அப்பாவு அவர்களும் கிரஹாம்பெல் அவர்களும் இப்பொழுது இணைந்து பயணிக்கக்கூடிய களத்தை எடுத்திருக்கிறார்கள். இதுபோல ஒவ்வொரு பகுதிகளிலும் மனமுறிவுகளில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் சந்தித்து பேசி கட்சியில் அவர்களை தீவிரப்படுத்துவதற்கான களங்களை தென்மண்டல பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கனிமொழி எடுத்திருக்கிறார் என்பது பதிவு. ஆனால் இன்னொரு செய்தி வருகிறது. திடீரென்று சபரீசன் அவர்கள் தூத்துக்குடி போன்ற பகுதிகளுக்கு விஜயம் செய்து நிர்வாகிகளை சந்தித்து என்னென்ன களங்கள் இருக்கிறது, நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்கின்ற விடயங்களை மையப்படுத்தி அதற்கான களங்களை எடுத்திருக்கிறார் என்கின்ற செய்தி ஒரு பரபரப்பை கூட்டுகிறது. அப்படி என்றால் கனிமொழி அவர்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய மருமகனை அனுப்பிவிட்டு அந்த இடங்களில் கட்சி பணிகளை வேகம் கட்டு வைப்பதற்கான முயற்சிகளை எடுக்கிறாரா, அல்லது கனிமொழியை டம்மியாக்கிவிட்டு சபரீசனை களத்தில் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகிறதா என்கின்ற விமர்சனங்கள் திமுகவை மையப்படுத்தி சென்று கொண்டு இருக்கின்றன. எப்பொழுது விஜய் அவர்கள் தனிக்கட்சி தொடங்கினாரோ, எப்பொழுது விஜய் அவர்கள் இந்த ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து கருத்துக்களை பதிவிட தொடங்கினாரோ, அப்பொழுதிலிருந்தே திமுக கட்சியை சார்ந்தவர்களுக்கு தூக்கம் இல்லாத ஒரு நிலைமைதான் நீடித்து கொண்டே இருக்கின்றது. எப்பொழுது என்ன நடக்கும், இந்த ஆட்சி நமக்கு தொடருமா என்கின்ற
ஏக்கத்தோடு அவர்களுடைய பயணம் அமைந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழலில் விஜய் அவர்களுடைய சேலம் வருகையை மையப்படுத்திய செய்திகள் பரபரப்பை கூட்டியிருக்கிறது. விஜய் அவர்கள் பிரச்சாரத்திற்கு செல்கிறார் என்கின்ற பொழுது அவருடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கு அது திருவிழா கோலம்தான். எந்த ஊரில் இருந்தாலும் விஜய் அவர்கள் எங்கு வருகிறாரோ அங்கு ஓடோடி சென்றுவிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்களுடைய கட்சியின் தொண்டர்கள் இருக்கிறார்கள். அதில் இளைஞர்கள் இருக்கிறார்கள், இளம் பெண்கள் இருக்கிறார்கள். அனைவருமே எங்களுடைய தலைவரை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் வேகம் கட்டி விடுகிறார்கள். தற்பொழுது சேலத்திற்கு விஜய் அவர்கள் வருகின்ற பிப்ரவரி 13ஆம் தேதி விஜயம் செய்வதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கின்றார். காவல்துறை வழக்கம் போல அனுமதி கோரி சென்றவர்களிடம் 51 நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. இந்த 51 நிபந்தனைகள் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதில் மிக உறுதியாக அறிவித்திருக்கிறது. அதுபோல 5000 பேர் மட்டும்தான் அங்கு கூடியிருந்து கூட்டத்தில் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும். மற்றபடி அதற்கு அதிகமாக மக்கள் அங்கு கூடுவதற்கு அனுமதி இல்லை என்று அறிவித்து விட்டது. தற்பொழுது அந்த சேலம் மாவட்டத்தின் கமிஷனராக இருக்கக்கூடிய அருண்குமார் கிரீஸ் அவர்கள் இப்பொழுது அந்த மாநாடு அதாவது விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்யக்கூடிய இடத்தை அவர்கள் இப்பொழுது அந்த களங்களை பார்வையிட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வருகின்றன. இந்த கூட்டத்தில் பல விடயங்கள் இப்பொழுது பேசப்படுகின்ற ஒன்றாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் எழும்பி இருக்கிறது. காரணம், வடசென்னையில் குறிப்பாக துறைமுகம் பகுதியில் 60வது அந்த பகுதியை சார்ந்த ஒரு இடத்தில் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் தங்களுடைய கட்சிக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது என்பதை அறிவதற்கான களத்தை எடுத்து மக்களிடம் அவர்கள் கருத்து கேட்புகளை கையில் எடுத்துக்கொண்டு பயணித்திருக்கிறார்கள். அப்படி கருத்து கேட்க சென்ற அந்த மக்கள் அதாவது நாங்கள் இந்த முறை தமிழக வெற்றி கழகத்திற்குத்தான் வாக்களிப்போம் என்று பெரும்பான்மையானவர்கள் சொல்லக்கூடிய ஒரு களம் அமைந்திருக்கிறது. இது அங்கு இருக்கக்கூடிய வட்டச் செயலாளருக்கு பிடிக்கவில்லை. அவருடைய பேர் கவி அரசன். திமுகவின் வட்டச் செயலாளராக இருக்கக்கூடிய அவர் இந்த கருத்து கணிப்புகளை எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடியவர்களை விரட்டுவதற்கான முயற்சிகளை எடுக்கிறார். அப்படி விரட்டுவதற்கான முயற்சிகளை எடுத்த பொழுது இந்த கருத்து கணிப்பு கேட்டதில் கலந்து கொண்டிருந்த ஒரு பெண் சகோதரி 4 மாத கர்ப்பம் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் அதை குறித்தெல்லாம் இந்த திமுகவை சார்ந்தவர்களுக்கு மண்டையில் ஏறவில்லை. அவர்கள் அந்த சகோதரியின் கண் முன்னாலே அவருடைய கணவரை தாக்கி இருக்கிறார்கள். இப்பொழுது அந்த கணவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கின்றார். இதன் பின்னணியில் அமைச்சர் சேகர்பாபுடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்று பரவலான குற்றச்சாட்டு அனைத்து மட்டங்களிலும் எழும்பியிருக்கிறது. இதற்கு இப்பொழுது சேகர்பாபு விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதாவது பாதிக்கப்பட்டது பொதுமக்கள் தான் தாவேகா தொண்டர்களை தாக்கினார்கள், எங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் யாரும் தாக்கவில்லை என்று அவர் கதையை சொல்லி இருக்கிறார். சேகர்பாபு ஒரு முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்திருக்கிறார் என்பதுதான் பதிவு. முகுந்தன் ஸ்டுடியோ ஒன்று எக்மோரில் இருக்கிறது. இங்குதான் இந்த விவாத மேடைகளுக்கான படப்பிடிப்புகள் நடைபெறும். ஒருமுறை செந்தில் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த சூர்யா என்கின்ற அந்த கட்சியின் நிர்வாகியும் கலந்து கொள்கிறார்கள். அதில் செந்தில்வேல் அவர்களால் சூர்யாவிற்கு இணையாக பேச முடியாத ஒரு சூழல் ஏற்படுகின்ற பொழுது செந்தில் அவர்கள் வெளியே போய் யாருக்கோ அழைப்பு எடுக்க சேகர்பாபு அவர்களுடைய ஏற்பாடில் 100க்கு மேற்பட்டவர்கள் வந்து அந்த சூர்யா அவர்களை தாக்குவதற்கான களங்கள் எடுத்த ஒரு பரபரப்பு செய்தி உண்டு. எனவே துறைமுகம் வடசென்னை பகுதிகளில் திமுகவிற்கு எதிராக யாராவது கருத்துகள் பதிவிட்டால் அவர்கள் தாக்கப்படுகின்ற களங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதுதான் நிஜம். ஆனால் இங்கு தாவேகா தொண்டர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் யாரையும் தாக்கி பேச செல்லவில்லை. அவர்கள் தங்களுடைய கட்சிக்கு எவ்வளவு வாக்கு வங்கி இருக்கிறது அல்லது மக்களுடைய ஆதரவு இருக்கிறது என்பதை பார்க்க சென்றிருக்கிறார்கள். அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். திமுகவை பொறுத்த மட்டில் எப்பொழுதெல்லாம் ஆட்சியில் இருந்து நாம் வீழ்ந்து விடுவோமோ என்கின்ற எண்ணம் வருகின்ற பொழுதெல்லாம் இது போன்ற காட்டுமிராண்டி தனங்களை கையில் எடுப்பது திமுகவின் வாடிக்கை. 1972ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் தனிக்கட்சி தொடங்கிய பொழுது அவருடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கு திமுக என்னென்ன வில்லங்கங்களை செய்தது என்பது வரலாற்று பதிவு. ஆனால் 1977 ஆட்சியை பிடித்து திமுகவிற்கு பெரும் சவுக்கடியை கொடுத்தார் எம்ஜிஆர் அவர்கள்.
இப்பொழுது வரலாறு மீண்டும் அதே கோணத்தில் திரும்பி இருக்கின்றன. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் எப்படி அன்று திமுகவுக்கு சவுக்கடி கொடுத்தாரோ அதுபோல விஜய் அவர்களுடைய சவுக்கடி இப்பொழுது அமைய இருக்கிறது என்பதுதான் களமாக இருக்கின்றன. நன்றியுடன் இன்பா.